அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்திட்டு டெல்லிக்கு போறதா? அதை விட நான் அப்புறமா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன். அப்புறமாவா? ஏன் இப்ப என்னாச்சு? ஏன்னா அப்பாவுடைய பெர்மிஷன் இல்லாம என்னால எதுவும் செய்ய முடியாது. நான் ஏற்கனவே அவரை ரொம்ப தொல்லை பண்ணிட்டேன், நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன். அவரு வேண்டான்னு சொல்லிட்டா வேண்டான்னு சொன்னதுதான், அவ்வளவுதான். யா, அது உனக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி, நீ எதுவும் சொல்ல மாட்ட. பெரிய மகானாச்சே. நீ என்ன வேணா நினைச்சுக்கோ. அது மட்டும் இல்ல, இத பத்தி நான் எதுவும் பேசுறதா இல்ல. அதோட டெல்லிக்கு தனியா போறது, இவ்வளவு பெரிய காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றது, இதெல்லாம் என்னால முடியுமா என்ன? சரி வைஷு, வா சாப்பிட போலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது, வா போலாம். ரத்னா, இந்தா. வேண்டாம், எனக்கு போதும். ஏன், என்னாச்சு? இப்பதான் பயங்கரமா பசிக்குதுன்னு சொன்ன, கொஞ்சோண்டு சாப்பிட்டது வயிறு ரொம்பிடுச்சா என்ன? ஆமா. பெரியப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்பா அம்மாவால குழந்தைங்களோட எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட குழந்தைங்களை ஃபியூச்சருக்காக தயார் பண்ண முடியும். முக்கியமா குழந்தைங்க கிட்ட ஏதாவது டேலண்டோ இல்ல ஆர்வமோ இருந்தா அம்மா அப்பா கொடுக்கற கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்ல அவங்க வாழ்க்கையை ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். வைஷு, பிளீஸ் என்ன பேச விடு ரத்னா. நீ எவ்வளவு டேலண்ட்னு உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? ஆனா நீ என்னடானா உன் டேலண்ட பொதிக்கிற, அழிக்கிறேன்னு சொல்ல ரத்னா. இது நான் நடக்க விடவே மாட்டேன். பெரியமா, நீங்க ஏன் ரத்னாக்கு புரிய வைக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமா, டிசைனர்ஸ் இந்த வாய்ப்புக்காக ஏங்குவாங்க, காத்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் ரத்னா இந்த ஷோல ரொம்ப ஈஸியா வின் பண்ணுவான்னு உங்க ரெண்டு பேருக்கும் தெரியும். அப்புறம் ஏன்? வைஷு, பிளீஸ். யூ ரியலைஸ் ரத்னா, நீ இந்த சான்ஸ வேஸ்ட் பண்ற. ஏன் ரத்னா, ஏன்? வைஷு, நான் தான் சொல்லிட்டேன்ல, பிளீஸ் நிறுத்து. உனக்கு என்னாச்சு ரத்னா? போதும் வைஷு, கொஞ்சம் நிறுத்து. 4-5 கிழிஞ்சு போன புடவைய தைக்கிறதுனாலயோ, அதை வச்சு பர்ஸ் செய்யறதாலயோ இல்ல பேக் செய்யறதுனாலயோ யாரையும் திறமைசாலின்னு சொல்லிட முடியாது. அதனாலலாம் ஒன்னும் அவங்க டிசைனர் ஆயிட முடியாது. இங்க பாரு வைஷு, கடை எரிஞ்சு போன சம்பவத்துல இருந்து நாம யாரும் இன்னும் மீளவே இல்ல. அது மட்டும் இல்ல, அந்த ஜெயில் விஷயத்த மறந்துட்டியா என்ன? அதனால இப்ப அத பத்தி பேசுறத விட்டுரு. அதான் ரத்னாவே போக விருப்பம் இல்லங்கறாளே, அப்புறம் எதுக்கு நீ வற்புறுத்துற? ஏன் தெரியுமா ஆண்டி, வாழ்க்கையில ஒருத்தருக்கும் ஏதாவது ஒரு கட்டத்துல நல்ல வாய்ப்பு கிடைக்கதான் செய்யுது. அது போல ரத்னாவுக்கு இந்த கட்டம் ஒரு கோல்டன் சான்ஸ். நான் அவளோட அக்கா, நான் அவளுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். யார் பண்றாங்களோ பண்ணலையோ, போதும் வைஷு. அதுல கலந்துக்க கூடாதுன்னு ரத்னா கிட்ட சொல்லியாச்சு, அவ்வளவுதான். பெரியம்மா நீங்களுமா? ஏன்? ஏன்னா உங்க பெரியப்பா இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. இப்ப இருக்கிற நம்ம நிலைமைய நினைச்சு பாக்கும்போது இதுக்கு மேல நம்மளால செலவு பண்ண முடியாது. என்ன சொல்றீங்க அண்ணே? திடீர்னு ஏன் செலவு பத்தி பேசுறீங்க? குழந்தை விருப்பப்பட்டா அவ போகணும்னு நினைச்சா நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம். அத பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா. போதும், நிறுத்துறீங்களா? இப்ப நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? மருமக ஒரு பக்கம்னா மாமனார் இன்னொரு பக்கம். பிரபு சொல்றது ரொம்ப சரி சீதா.
உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? ஏன் யாரும் ரத்னாவை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? டு யூ ரியலைஸ்? போன வாட்டி கூட வைஷு ப்ளீஸ் போதும் நிறுத்து. ஒரு நிமிஷம் வா, இங்க வா, என் கூட வா. பெரியப்பா, ஒரு முறை ரத்னாவோட கண்ணை பாருங்க. பாருங்க, இப்ப கூட இவளோட கனவு வேஸ்ட்னு தோணுதா? ஆனா இந்த பைத்தியம் உங்களோட இந்த முடிவுனால அவளோட கனவையே அவ குழி தோண்டி புதைச்சிட்டா. அத பார்த்துட்டு நீங்க சும்மாவே இருக்கீங்க? ப்ளீஸ் வைஷு போதும் நிறுத்து. எனக்கு நல்லது கெட்டதுன்னு எங்க அப்பாக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, எனக்கு போகிறதுக்கும் மனசு இல்ல. சரி, அப்படின்னா போகாத. சந்தோஷமா இப்படியே போலித்தனமா நடிச்சுட்டே வாழ்ந்துரு. நான் இனிமேல் எதுவும் சொல்ல போறது இல்ல. வைஷு, எங்க கிட்டயும் ரத்னா கிட்டயும் சண்டை போடுற அளவுக்கு உனக்கு ரத்னா மேல அந்த அளவுக்கு உனக்கு அன்பு இருக்காமா? நீ என்ன ரத்னா, அங்க போகவே கூடாதுன்னு நீ தெளிவா முடிவெடுத்துட்டல்ல? ஒருவேளை உங்க அப்பா சொன்னா கூட உன் முடிவை மாத்திக்க நீ தயாரா இல்லையாமா? போம்மா, போய் கிளம்புறதுக்கான ஏற்பாடை செய். ரத்னா, நான் ஒண்ணு அவ்வளவு மோசமான அப்பா இல்லம்மா. நான் என் பொண்ணுடைய கனவுக்கு எதிரியா இருப்பேன்னா என்ன? உன்னை ரொம்ப கட்டுப்படுத்திட்டம்மா. பயந்து வாழ்ந்ததெல்லாம் போதும். இனிமே அப்படி இருக்க கூடாது. உனக்கு என்னோட முழு ஒத்துழைப்பையும் தருவேன். சாந்தி, கண்டிப்பா இதால ஏதாவது நல்லதுதான் நடக்கும். போமா, போய் உன் வேலையை ஆரம்பி. உனக்கு துணையா நான் வரேம்மா. ஆமா ரத்னா, தைரியமா போ. ரத்னா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும் நான் முன்னாடியே எதிர்பார்த்தேன். தேங்க்யூ. தேங்க்யூ எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. யூ ஆர் தி பெஸ்ட் வைஷு. என்னோட முழு ஒத்துழைப்பையும் தருவேன். கண்டிப்பா இதால ஏதாவது நல்லதுதான் நடக்கும். கடவுளே, உங்க ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்ல. எனக்கு ரொம்ப நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கீங்க. என் மேல அன்பு செலுத்துற அப்பா அம்மா, ரொம்ப அன்பான அக்கா,
உண்மையாவே நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆனா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், அங்கேயும் எனக்கு எல்லாம் நல்லபடியா நடத்தி கொடுங்க ப்ளீஸ். ஏன் நடத்தி கொடுக்க மாட்டாரு? அன்பான தங்கச்சி, யாரெல்லாம் அவங்களோட குறிக்கோள்ல உறுதியா இருக்காங்களோ, யார் அவங்களோட வேலையை உண்மையா நேசிக்கிறாங்களோ, கடவுள் எப்பவுமே அவங்க கூடவே இருப்பாங்க. And நீ அந்த மாதிரி இருக்கிறதுல நீயும் ஒருத்தி தான். மை டார்லிங் சிஸ்டர் ரத்னா. விநாயகருக்கு ஜெய். இனிமேல் பாரு, டெல்லியில நீ நினைச்சது சாதிப்ப. அப்பா உன் கூட வராரே, அப்பா உன்னோட எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணிடுவாரு. வாங்கிக்கோ. இல்ல நீங்க கவலையே படாதீங்க. நான் கொடுத்துருவேன்ப்பா, எவ்வளவு நாள் இருக்கட்டுமே. ஆனா நல்ல சீட்டா பார்த்து கொடுங்க. ஆமாங்க, முடிஞ்சா அந்த ரெண்டும் லோவர் பர்த்தா இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரி சரி. உங்களை பார்க்க சந்தோஷமா இருக்கா? இன்னைக்கு நீங்க ரொம்ப பெரிய வேலையை பண்ணிருக்கீங்க. என்ன சாந்தி, இந்த வேலையை நான் முன்னாடியே செஞ்சிருக்கணும். இதுல என்ன இருக்கு? என்னதான் இருந்தாலும் நான் ரத்னாவுடைய அப்பா இல்ல. நான் என் கடமையை தான் செஞ்சேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏதோ பயமா இருக்கு சாந்தி. அது என்னால ஒரு நல்ல அப்பாவா இருக்க முடியுமா? இங்க பாரு, இன்னைக்கு வரைக்கும் நீதான் அவளுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்திருக்க. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என்னமோ ரத்னாக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பரீட்சை இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு அப்பாவை நிரூபிக்கிற பரீட்சை. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க எப்பவுமே ஒரு நல்ல அப்பா தான். நல்ல கணவர், ஒரு மரியாதைக்குரிய அப்பா, நல்ல பெரிய அண்ணன். எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். உங்களுக்கு ரத்னா மேல ரொம்ப அன்பு இருக்கு. ஆனா இந்த விஷயத்த உங்களால உங்க பொண்ணு கிட்ட தெரிவிக்க முடியல. ஆனா இப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நினைக்கிறதையெல்லாம் அவகிட்ட சொல்லலாம். நீங்க அவ கூட இருக்க போறீங்க. நீங்க ரெண்டு பேரும் தனியா இருப்பீங்க. நீங்க அவ கூட போறது, அவளுக்கு சப்போர்ட் பண்றது, இது எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களால இப்ப உணர முடியலன்னு தாங்க சொல்லுவேன். அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். வைஷு, இங்க பாரு. என்னாச்சு ரத்னா? எல்லாம் ஓகே தானே? ஆனா ஒரு பிரச்சனை. ப்ளீஸ் என் கூட கொஞ்சம் வாயேன் ப்ளீஸ். இங்க வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சீக்கிரம் வா. என்ன விஷயம் ரத்னா? ரத்னா, என்னாச்சு ரத்னா? கதவு ஏன் மூடுற? இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னோட அன்பான வைஃப் கிட்ட எனக்காக கொஞ்சம் கூட டைம் இல்ல. மகேஷ், சர்ப்ரைஸ். அடச்சா, இதுதான் விஷயமா? மகேஷ், நீயா?
நீ உன்னோட கம்பெனி டின்னர்ல பிஸியா இருப்பேன்னு நினைச்சேன். நான் ரொம்ப பிஸி தான். ஆனா என்னோட மனைவிக்காக எப்பவுமே ஃப்ரீ தான். மகேஷ், நான் உன்கிட்ட நிறைய விஷயம் சொல்லணும், நிறைய விஷயம் பேசணும். சோ மச் டு டெல். சரி அதை விடு, நீ போய் மும்பைல விநாயகரை பாத்தியா இல்லையா? அங்க இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அங்க இருக்கிற ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே மூடி இருப்பாங்க. நடு ரோட்ல டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. எனக்கு ஹோட்டல்ல சத்தம் கேட்டுட்டு தான் இருக்கு. ஆனா எனக்கு கொஞ்சம் கூட டைம் கிடைக்கவே இல்ல. நான் தான் வெளியே போய் பார்க்கவே இல்ல. ஆனா இப்போ என்னோட வைஷூ டார்லிங்க கொஞ்சம் தரிசிக்கலான்னு இருக்கேன். யூ நோ வாட், நீ ஸ்கிரீன்ல இன்னும் கியூட்டா தெரியற. ஓ காட், நான் எப்ப திரும்பி வர போறேன்னு தெரியலையே. யோசிச்சு பாரு, இப்பவே உன் நிலைமை இப்படின்னா அப்ப பர்த்டே அன்னைக்கு நைட் எப்படி இருக்கும்? ஒரு பிரச்சனை வைஷு. என்னோட இந்த இண்டக்ஷன் பீரியட் இன்னும் 2 நாளைக்கு நடக்குமா? என்னது? அப்படின்னா உன் பர்த்டேக்கு நீ இங்க இருக்க மாட்டியா? நீ என்ன சொல்ற மகேஷ்? மேரேஜ்க்கு அப்புறம் வர முதல் பர்த்டே. நான் ஏகப்பட்ட பிளான்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். உன்னால ஒரு நாளைக்கு கூட வர முடியாதா? என்ன பண்றது வைஷு, நான் வரது ரொம்ப கஷ்டம். திரும்பி வரதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னால இந்த ஹோட்டலோட வெளியே கூட அடி எடுத்து வைக்க முடியலன்னா பாத்துக்கேன். ஓகே, பை தென். குட் நைட். அட வைஷு, எங்க போற? இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம்ல, ஏன் விட்டு போற? இல்ல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் நாளைக்கு பேசிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னும் 2-3 நாளைக்கு வீடியோ சாட்ல தானே பேசணும். பை. ஓகே, பை. அவனால இங்க வர முடியாதுன்னா அப்ப என்னால கண்டிப்பா அங்க போக முடியும்ல. உன்னால வர முடியாதுல்ல, பரவாயில்ல. நான் என்ன பண்றேன்னு இப்ப பாரு. இந்த மாதிரி சர்ப்ரைஸ் இதுக்கு முன்னாடி யாருமே கொடுத்திருக்க மாட்டாங்க. உன்னோட பர்த்டேவை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கலன்னு வச்சுக்கோ. என் பேரு வைஷு இல்ல. ஏ ஏ ஏ ஏ ஏ மும்பை 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 மும்பை. வைஷு இப்ப மகேஷ் கிட்ட கிளம்பி போக போறா. லா 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 லா. பேக்கிங் பண்ணனும். इमली से खट्टे कभी मीठे हैं, पगले हैं माने कभी रूठे, पलकों में अपनी ये तो जीते हैं, जानो ना सच्चे है के झूठे, सपने सुहाने सपने सुहाने सपने सुहाने लड़के, सपने सुहाने सपने सुहाने सपने सुहाने लड़के, सपने सुहाने. ஹலோ மிஸ்டர் மகேஷ், உங்களோட அழகான மனைவி வைஷு உங்களோட காதலி உங்களோட பிறந்தநாளை கொண்டாட தேடி வந்துகிட்டு இருக்கா. And the best designer awards goes to Miss Ratna. எனக்கு அவார்டு கிடைக்கிறப்போ நான் அத்தனை பேருக்கும் முன்னாடி என்ன பேசுறது? ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்க விரும்புறது என்னுடைய அப்பா மிஸ்டர் தயாளனுக்கு தான். ஏன்னா அவரோட என்கரேஜ்மெண்ட் இல்லைன்னா நான் இங்க வந்திருக்கவே முடியாது. அடுத்தது என்னுடைய அம்மாக்கு. அவங்கதான் என்னுடைய சக்தி, என்னுடைய தன்னம்பிக்கைக்கான ஆணி வேர். அவங்க இல்லைன்னா என்னால எதுவும் செஞ்சிருக்க முடியாது. அதனால நான் இந்த அவார்ட என்னுடைய அப்பா என்னுடைய அம்மாக்கு டெடிகேட் பண்றேன். கூடவே இன்னொருத்தருக்கும் டெடிகேட் பண்ணணும். அவர் தான் எனக்குள்ள இருந்த இந்த திறமைய வெளியே கொண்டு வந்தவர், ஊக்குவிச்சாரு. அவரு கேம் மேலயும் என்னோட இந்த டேலண்ட் மேலயும் நிறைய நம்பிக்கை வச்சாரு. அம்மா, என்ன சொல்லுங்க? அம்மா அது அட, ஏன் நிறுத்திட்ட?
அந்த ஸ்பீச் பேசி முடி. என் பொண்ணோட தைரியத்துக்கு என்ன ஆச்சு? அம்மா, ஒருவேளைனா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளைனா இல்ல, நீதான் ஜெயிப்ப, எனக்கு நல்லா தெரியும்.